தமிழ் சினிமாவுடைய மிக மூத்த பாடகி ஜானகி அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் சினிமாவையே நிலைகுலைய வச்சிருக்கு. ஜானகி அம்மாவுடைய 90 வயசுல அவங்களுக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்படும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஜானகி அம்மாவுடைய 15 வயதுல அவங்க முதல்ல திரைப்படங்கள்ல பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டு பாடக்கூடிய அற்புதமான திறமை இருந்திருக்கு. அதனால அப்பவே அவங்க முறைப்படி சில இசை விஷயங்கள கத்துருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதாம். முதல்ல இவங்க கேரளாவுல தான் சில சில நிகழ்ச்சிகள்ல பாடியிருக்காங்க. அதன் பிறகு தான் இவங்கள தமிழ் சினிமால பாட வைக்க முடிவு பண்ணி, தமிழ் சினிமாலயும் பாட வச்சிருக்காங்க. அதன் பிறகு சென்னையிலேயே தங்கி தமிழ் சினிமாவிலேயே முழுக்க முழுக்க நெறைய படங்கள்ல ஜானகி அம்மா பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பாட ஆரம்பிச்ச அவங்களுக்கு தொடர்ந்து தமிழ் சினிமால எவ்வளவோ பாடல்கள் அவங்களுக்கு பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அதன் பிறகு தமிழ் சினிமாவுடைய செல்ல ஒரு பாடகியா மாறுனாங்க ஜானகி அம்மா. தொடர்ந்து தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்குமே ஜானகி அம்மா தான் பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அப்படி தமிழ்ல கிடைச்ச வெற்றி அவங்களுக்கு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், உருது, பஞ்சாபின்னு கிட்டத்தட்ட ஒரு 12 மொழிகள்ல இதுவரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட பாடல்கள பாடியிருக்காங்க. அதிலயும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள இவங்க சோலோவாவே பாடி, அதுக்குன்னு மிகப்பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மா இதுவரைக்கும் உயரிய விருதுகள்னு சொல்லி ஒரு 10 விதமான விருதுகள வாங்கியிருக்காங்க. ஜானகி அம்மாவுடைய இசை பயணம் அப்படிங்கிறது அவங்களுடைய 15 வயசுல ஆரம்பிச்சு, அவங்களுடைய 70 வயது வரைக்குமே ஜானகி அம்மா எவ்வளவோ மொழிகள்ல, எவ்வளவோ பாடல்கள பாடி, அது இன்னமும் மக்கள் மத்தியில அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்தாவே மாறியிருக்கு. ஜானகி அம்மாவ பொறுத்தவரைக்கும் எல்லா விதமான பாடல்களையும் ரொம்ப அழகா பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடகி. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மாவோட பேச்சே ரொம்ப தன்மையா இருக்குமாம். எந்த ஒரு இயக்குனரா இருந்தாலும் ஜானகி அம்மா ஒரு கட்டத்துல ஒரு படத்துல பாட வச்சுட்டா போதும். அதன் பிறகு அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களையும் அவங்கள தான் பாட வைப்பாரு. அந்த அளவுக்கு பெருசா பாடல்களுக்குன்னு பணத்த கேட்டு தொல்ல பண்ண மாட்டாங்க. குடுக்குற பணத்த வாங்கிப்பாங்களாம். எந்த ஒரு ஆடம்பரமும் காட்டாத ஒரு நல்ல பாடகி நம்ம ஜானகி அம்மா. இப்படியாப்பட்ட ஜானகி அம்மா நெனச்சிருந்தா இன்னமும் கூட அவங்களால பாட முடியும். ஆனா முதல்ல அவங்களுடைய 70 வயதுல அவருடைய கணவர் இறந்து போனாரு. அதன் பிறகு ஜானகி அம்மா கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் தனது மகன் தான் கூட இருக்கான் அப்படிங்கிற சந்தோஷத்துல கொஞ்சம் ஸ்டடியா இருந்த ஜானகி அம்மாவுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மகனும் இறந்து போயிட்டாரு. இப்போ ஜானகி அம்மாவுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணமே தன்னுடைய கணவரும் தான் கூட இல்ல. தன்னுடைய மகனும் என் கூட இல்ல. இப்படி எவ்வளவோ நான் சாதனை பண்ணியிருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல எனக்கு துணையா யாருமே இல்லாம என்ன தனிமையில விட்டுட்டாங்களே அப்படிங்கிற உச்சக்கட்ட சோகமும் அவங்களுக்கு பயங்கர மன உளைச்சல உள்ளாக்கியிருக்கு. 90 வயதுல அவங்களுக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு, நேற்று நள்ளிரவு அவங்க மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அனுமதிக்கப்பட்ட ஜானகி அம்மாவுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கு. இருந்துமே சிகிச்சை பலனின்றி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையுமே உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.